கதையோட ஆரம்பம் வானத்துக்கு மேல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற ஒரு ரகசியமான உலகத்துல இருந்து ஆரம்பிக்குது. அங்க போறது மரணத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. அப்படி இருந்தும் சில வீரர்கள் தங்களோட உயிரை பந்தயம் வச்சு அங்க போய் சேர்ந்தாங்க. ஆனா அடுத்த செகண்டே அவங்களுக்கு அந்த உலகத்தோட ரொம்ப ஆபத்தான பிரம்மாண்டமான ராட்சசன் முன்னாடி நிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஜாக் அவனோட அசைவை உணர்ந்த உடனே தண்ணிக்குள்ள தலைய முக்கி ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கால் தெரிஞ்சது. அதை பார்த்து பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஆடுகள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சுது. அப்போ அந்த ராட்சசன் ஒரு ஆட்டை பிடிச்சு பச்சையா விழுங்கிட்டான். இந்த கொடூரமான காட்சியை பார்த்து ஜாக் பயங்கரமா நடுங்கிட்டான். அங்கிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ஒரு வீரன் பின்னாடி திரும்பி ஒரு ராட்சசனை பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா உடனே அந்த ராட்சசன் மூக்க சுருக்கி அவனோட வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடுச்சு. பயத்துல அந்த வீரன் மறுபடியும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா அந்த ராட்சசன் பெரிய பெரிய எட்டுகளை வச்சு அவனை பக்கத்திலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு அடக்கிட்டு நின்று அந்த வீரனால அதுக்கு மேல தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவன் அந்த ராட்சசனோட கண்ணுல பட்டுட்டான். ராட்சசன் வேகமா அடி எடுக்க வச்சு ஒரே மிதியில அவனை மயக்கமடைய செஞ்சிடுச்சு. முதல் தடவையா ஒரு மனுஷனை பார்த்து அவன் பக்கத்துல குனிஞ்சி ரொம்ப உன்னிப்பா பார்க்க ஆரம்பிச்சது. அவனை அப்படியே தூக்கிட்டு போக போற அந்த நேரத்துல கேப்டன் கத்தியோட வேகமா ஓடி வந்து தன்னோட முழு பலத்தையும் போட்டு ராட்சசனோட குதிக்கால்ல கத்திய குத்திட்டான். வலியால துடிச்சு அந்த ராட்சசன் பின்னாடி திரும்பிச்சு. ஆனா அடுத்த கணமே சும்மா லைட்டா காலை உதச்சி கேப்டனை தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் தன்னோட காலில் மாட்டியிருந்த கத்தியை உருவி எடுத்துட்டு அந்த 2 பெரிய வீரர்களையும் சாப்பாட்டுக்காக தூக்கிட்டு போயிடுச்சு. தூரத்துல நின்று இதெல்லாம் ஜாக் பார்த்துட்டு இருக்கான். அந்த நிமிஷமே அவனுக்கு புரிஞ்சிருச்சு இங்க வந்தது அவனோட எவ்வளவு பெரிய தப்புன்னு. உண்மையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாக்கு ஒரு சாமியார் மூலமா சில மேஜிக் விதைகள் கிடைச்சிருந்தது. ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது அந்த இளவரசி ஜாக்க பார்க்க வந்த அந்த நேரத்துல அந்த விதைகள்ல ஒண்ணு தண்ணில பட்ட உடனே வேகமா வளர ஆரம்பிச்சிடுச்சு. இதனால திடீர்னு அந்த மர வீடு முழுக்க பயங்கரமா ஆட ஆரம்பிச்சு 2 பேரும் பயத்துல அங்கிருந்து நகர கூட முடியல. அப்போ திடீர்னு தர வெடிச்சு ஒரு பிரம்மாண்டமான கொடி வீட்டை கிழிச்சுக்கிட்டு வானத்தை நோக்கி வளர ஆரம்பிச்சது. இதை பார்த்த இளவரசி உடனே தப்பிக்க ஓட பார்த்தா. ஆனா ஒரு பெஞ்ச் அவ மேல வந்து விழுந்துடுச்சு. ஜாக் அவளை காப்பாத்த முன்னாடி போனான். ஆனா அந்த கொடிகள் அவனை தூக்கிட்டு போய் வெளியே வீசிடுச்சு. அதே நேரத்துல ஒரு மரக்கதவு திடீர்னு திறந்து இளவரசிக்கு ஒரு வழி தெரிஞ்சிச்சு. ஆனா அவ வெளியே ஓட போறப்போ அந்த கொடி திடீர்னு கதவு மூடிடுச்சு. இளவரசி கதவை திறக்க முயற்சி பண்ணான். ஆனா கதவு கொஞ்சம் கூட அசையல. இதை பார்த்து ஜாக் கொடிகளை வெட்டுறதுக்காகவே உடனே ஒரு கொடாரை எடுத்தான். அப்போ திடீர்னு அந்த முழு வீடும் வேரோட பிடுங்கிக்கிட்டு வானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுது. கடைசி நிமிஷத்துல ஜாக் குதிச்சு அதோட விளிம்பு பிடிச்சுக்கிட்டான். ஆனா கொடிகள் எவ்வளவு வேகமா வளர்ந்ததுன்னா சில செகண்ட்ஸ்லயே அந்த வீடு ஆயிரக்கணக்கான மீட்டர் உயரத்துக்கு போயிடுச்சு. ஜாக் முழு பலத்தோட கொடாரையால கொடிய வெட்ட ஆரம்பிச்சான். கொடி அருந்த உடனே இளவரசியும் கதவை திறந்துட்டா. ஆனா அடுத்த செகண்டே அவ காலடி வச்ச மரப்பலகை உடைஞ்சி கைய பிடிச்சிருந்தும் அவ 10,000 மீட்டர் உயரத்துல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சான். ஜாக் அந்த மேஜிக் கொடிகள் மேல வழுக்கிக்கிட்டே தரையை நோக்கி வர ஆரம்பிச்சான். ஆனா வழியில இருந்த கொடிகள் அவனோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சதால கடைசியில அவன் தரையில விழுந்து மயங்கிட்டான். ஆனா இளவரசியோட அதிர்ஷ்டம் அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா அந்த கொடி அவளை தன்னோட சேர்த்து வானத்தோட மறுபக்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில ஜாக் பயந்து போய் முழிச்சான். அவனுக்கு முன்னாடி ராஜா நின்று இளவரசிய தேடிட்டு இருந்தாரு. இதை பார்த்து ஜாக் மிரண்டு போயிட்டான். வேற வழி இல்லாம நடந்த எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொல்லிட்டான். ஜாக் வானத்தை நோக்கி கை காமிச்சப்போ எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு பிரம்மாண்டமான செடி நேரா வானத்தை கிழிச்சுக்கிட்டு மேல போய்கிட்டு இருந்தது. ராஜாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வீரர்களோட ஒரு படைய ஜாக் கூட சேர்ந்து இளவரசியை காப்பாத்த அனுப்பி வச்சிட்டாரு. சீக்கிரமாவே எல்லாரும் அந்த கொடி வழியா ஏறி மேகங்களை தாண்டி போயிட்டாங்க. அப்புறம் கேப்டன் முன்னாடி போய் ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கத்துக்கு ஸ்லைடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இளவரசி கிட்ட போறதுக்கு அது மட்டும்தான் வழியா இருந்தது. வேற வழி இல்லாம ஜாக்கும் தன்னோட பெல்ட்டை கழட்டி ரெடி ஆனான். ஆனா அவன் முன்னாடி போகலான்னு நினைக்கிறதுக்குள்ள பக்கத்துல நின்னுட்டு இருந்த சுருட்ட முடிக்கார அவனை வேகமா உதச்சி முன்னாடி தள்ளி விட்டுட்டான். அவ்வளவு உயரத்தை பார்த்த உடனே ஜாக்கு பயத்துல கை கால் ஓடல. நடு வழியிலேயே ஸ்லைடு பண்ணும்போது அவனோட கை திடீர்னு நழுவி அவன் நேரா கீழே விழுந்தான்.
ஆனா நல்ல வேளையா நடுவழியில் இருந்த கொடிகள் அவனை தாங்கி பிடிச்சிருச்சு. சுய நினைவு வந்த உடனே அவன் நிக்காம மறுபடியும் மேல ஆரம்பிச்சான். உயரத்துக்கு போக போக வானிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு. சுத்தியும் பயங்கரமான புயலும் மின்னலுமா அடிக்குது. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான மின்னல் நேரா ஒரு வீரன் மேல வந்து விழுது. இதனால அவன் வழுக்கி விழ மத்த வீரர்களும் அவன் மேல மோதி கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல ஒரு வீரன் கைத்த பலமா புடிச்சுக்கிட்டான். இதனால மத்தவங்களோட உயிர் எப்படியோ தப்பிச்சது. ஆனா கீழே விழுந்த வீரர்கள் இப்போ காத்துல தொங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள உடனே மேல இழுக்கலன்னா மொத்த டீமுமே ஆபத்துல மாட்டிக்கும். இப்போ ரோட்ரிக் பக்கத்துல நின்றுட்டு இருந்த அவனோட கூட்டாளி கிட்ட கைத்த கட் பண்ணிடு அப்படின்னு சொன்னான். அந்த ஆளுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. உடனே அவனோட காலில் ஒளிச்சு வச்சிருந்த கத்திய வெளியே எடுத்தான். கீழே தொங்கிட்டு இருந்த வீரர்கள் அப்படி பண்ணாதீங்கன்னு கதறாங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கைத்த கட் பண்ணிட்டான். தொங்கிட்டு இருந்த வீரர்கள் 10,000 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க. எப்படியோ மீதி இருக்கிற வீரர்கள் மேல வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்குள்ள காலையில விடிஞ்சிடுச்சு. ஜாக் பின்னாடி திரும்பி பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகிட்டான். ஏன்னா மேகங்களுக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான உலகமே இருக்கு. இந்த காட்சியை பார்த்து எல்லாருமே அந்த பக்கமா போக ஆரம்பிச்சாங்க. அப்போ கேப்டனுக்கு தரையில புதுசா கால் தடங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு இளவரசி கீழே போகல, இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்னு கவனிச்சிட்டாரு. எல்லாரும் குகையில இருந்து வெளியே வந்தப்போ முன்னாடி இந்த காட்சியை பார்த்து கேப்டனே மிரண்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த உலகம் நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. எல்லாரும் முன்னாடி போய் அந்த இடத்த சோதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களோட பார்வை மரத்தோட கிளை மேல படுது. அங்க இளவரசி விட்டுட்டு போன அடையாளங்கள் கிடைச்சது. அதே நேரத்துல ஜாக்கு தரையில அவன் இளவரசிக்கு கொடுத்த அதே புத்தகமும் கிடைச்சது. அவங்க உடைஞ்சு போன கிளையெல்லாம் பாக்குறாங்க. அதை வச்சு இளவரசி ஏதோ ஆபத்தான மிருகம் தூக்கிட்டு போயிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் 2 டீமா பிரிஞ்சு தனித்தனி திசையில இளவரசியை தேட கிளம்பிட்டாங்க. வழியில ஜாக்கும் அவனோட டீமும் ஒரு நதிக்கரைக்கு வந்தாங்க. அங்க அவங்களுக்கு நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற ஆடுங்களோட கூட்டம் தெரியுது. ரொம்ப நாளா பசியில இருந்ததால அவங்க ஒரு ஆட்டை சமைக்கலான்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க ஆட்டை பிடிக்க போறப்போ தற்செயலா அங்க இருந்த ஒரு வலை ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஜாக் உடனே தன்னோட கத்தியை எடுத்து முழு பலத்தோட வலைய வெட்ட ஆரம்பிச்சான். அங்கிட்டு கேப்டனும் கைத்த கட் பண்ண பாத்துட்டு இருந்தாரு. ஆனா அப்போ அவரோட பார்வை ஒரு விசித்திரமான விஷயத்துல பட்டது. பக்கத்துல இருந்த காக்கா எல்லாம் திடீர்னு பயந்து பறந்து போச்சு. ஆடுகளும் ஒன்னா சேர்ந்து வேற திசையில ஓட ஆரம்பிச்சது. கேப்டனுக்கு ஏதோ சந்தேகம் வருது. இருந்தாலும் அவரு கைத்த கட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. எப்படியோ 2 பேரும் வலையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா அப்போ காட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அதே நிமிஷத்துல ஒரு பிரம்மாண்டமான ராட்சசன் அவங்க முன்னாடி வந்து 2 வீரர்களையும் பிடிச்சி அவனோட கூட்டிட்டு போயிட்டான். ஜாக் சத்தமே இல்லாம அந்த ராட்சசனுக்கு பின்னாடியே போனான். சரியான நேரம் கிடைக்கும் போது கூட்டாளிகளோட சேர்ந்து இளவரசியையும் காப்பாத்திடலான்னு அவன் நினைச்சான். இன்னொரு பக்கம் ரோட்ரிக் 2 வீரர்களோட ஒரு பாறையோட விளிம்புக்கு வந்து சேர்றான். அந்த மொட்டைக்கு இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட்னு தோணுச்சு. அதனால வேற வழியை தேட முன்னாடி போனான். ஆனா அப்போ ரோட்ரிக் அவனோட வேலையை காமிச்சான். அதோ பாரு, அங்க இசபெல் இருக்கா அப்படின்னு சொன்னான். அந்த மொட்டை பின்னாடி திரும்பி பாறை பக்கத்துல வந்த உடனே ரோட்ரிக் நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனை நேரா ஆழமான பள்ளத்தாக்குல தள்ளி விட்டுட்டான். இதை பார்த்து ரோட்ரிக்கோட ஃப்ரெண்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான். அப்போ ஒரு பிரம்மாண்டமான கை திடீர்னு அவனை பிடிச்சது. கரெக்டா அந்த நேரத்துல பின்னாடி இருந்த ஒரு மலை மாதிரி இருக்கிற இன்னொரு ராட்சசன் அவங்க முன்னாடி வந்தான். ரோட்ரிக் பயத்துல தரையில விழுந்து வேக வேகமா அவனோட பேக்ல இருந்து ஏதோ தேட ஆரம்பிச்சான். ஆனா அந்த ராட்சசன் அவனை பிடிக்க கையை நீட்டின அந்த நேரத்துல ரோட்ரிக் ஒரு பலபலங்கிற கிரீடத்தை வெளியெடுத்தான். அந்த கிரீடத்தை பார்த்த உடனே ராட்சசங்க அப்படியே நின்னுட்டாங்க. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவங்கள கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. உண்மையில அது ஒரு மேஜிக் கிரீடம். அது யார் கையில் இருக்கோ அந்த சக்தி வாய்ந்த கிரீடத்துக்காக ராட்சசங்க அவங்க சொல்ற பேச்சை எல்லாம் கேட்டுதான் ஆகணும். அங்கிட்டு ஜாக் அந்த ராட்சசனை ஃபாலோ பண்ணி அவங்களோட இடத்துக்கே போயிட்டான். அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டுட்டான். ஏன்னா சுத்தியும் அழகான அருவிகளும் உயர்ந்த மலைகளும் ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. அங்கதான் 2 தலை இருக்கிற ராட்சசன் இளவரசியை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தான். அப்புறம் அவளை மத்த ராட்சசங்க கிட்ட கூட்டிட்டு போனான். அங்க எல்லா ராட்சசங்களும் ஒன்னா சேர்ந்து அவளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கேப்டனையும் அந்த குண்டு வீரனையும் பிடிச்சு அந்த ராட்சசனும் அங்க வந்து சேர்ந்தான். அவன் அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து கூண்டு பக்கத்திலேயே தூக்கி போட்டுட்டான். இத பார்த்து அந்த 2 தலை ராட்சசனுக்கு இன்னும் மனுஷங்க இங்க இருக்காங்கன்ற சந்தேகம் வந்துச்சு.
அதனால தரையில கிடந்த அந்த குண்டு வீரனை பிடிச்சு அவனோட கழுத்தை முறிச்சு அப்படியே பச்சையா சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனோட கவசத்தை மட்டும் வெளியே துப்பிட்டான். ஆனா அந்த ராட்சசன் கேப்டனை மிரட்ட ஆரம்பிச்சான், இளவரசியும் சேர்த்து சாப்பிட்டுருவேன்னு. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு சத்தம் கேட்டு எல்லாரோட கவனமும் அந்த பக்கமா திரும்பிச்சு. உண்மையில அந்த சத்தம் வேற யாரும் இல்ல, அந்த துரோகி ராட்ரிக்கோட தான். அவனோட தலையில இருந்த கிரீடத்தை பார்த்த உடனே மத்த எல்லா ராட்சசங்களும் அப்படியே முட்டி போட்டு உட்கார்ந்துட்டாங்க. அப்பதான் அவனோட அசல் பிளான் எல்லாருக்கும் தெரியுது. அவன் நேரா அந்த 2 தலை ராட்சசன் முன்னாடி போய் அவனை முட்டி போட சொல்லி ஆர்டர் பண்றான். தலையில கிரீடத்தை பார்த்த உடனே அந்த 2 தலை ராட்சசன் வேற வழி இல்லாம குனிஞ்சான். அப்புறம் ராட்ரிக் அவனோட முகத்துல காலை வச்சு மெதுவா நடந்து போய் சிம்மாசனத்துல உட்கார்ந்தான். அந்த நிமிஷத்துல இருந்து ராட்ரிக் ராட்சச உலகத்தோட புது ராஜாவா ஆயிட்டான். அவன் மனுஷங்க மேல அட்டாக் பண்ணி மொத்த உலகத்தையும் ஜெயிக்க போறதா அனௌன்ஸ் பண்றான். அவனோட பேச்ச கேட்டு ராட்சச படை ரொம்ப சந்தோஷப்படுது. ஆனா அந்த 2 தலை ராட்சசனோட மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருந்தது. அங்கிட்டு ஒரு ராட்சசன் கேப்டனை சமைக்கிறதுக்காக தூக்கி நேரா ஒரு பிசுபிசுப்பான மாவு மேல போட்டான். அவர் எவ்வளவு முக்குறாரோ அவ்வளோ தூரம் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரு. அப்போ ராட்சசன் முன்னாடி வந்து கேப்டன் மேல ஒரு கைப்பிடி மாவை அள்ளி போடுறான். இதுக்கப்புறம் அந்த ராட்சசன் ரொம்ப கேவலமான ஒரு வேலையை பண்ணான். கேப்டனை அப்படியே மடிச்சு ஒரு பக்கமா வச்சுட்டான். சமையல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் காய்கறிகளை போடுறதுக்கு மட்டும்தான் பாக்கி இருக்கு. அவன் காய்கறி எடுக்க போனான். அந்த டைம்ல ஜாக் சத்தமே இல்லாம அங்க வந்தான். ஜாக்க பார்த்த உடனே இளவரசி ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா ஜாக் அவளுக்கு சைகையால பேசாம இருக்க சொல்றான். அங்கிட்டு ராட்சசன் இன்னும் பிஸியா இருந்தான். இந்த கேப்ல ஜாக் மெதுவா இளவரசி பக்கத்துல போனான். அவன் கூண்டோட லாக்க திறக்க ட்ரை பண்றான். ஆனா அது அவனால முடியல. அப்போ இளவரசி அவன்கிட்ட முதல்ல கேப்டனை போய் காப்பாத்த சொன்னான். ஏன்னா ராட்சசன் அவரை பன்றிகளோட லைன்ல வச்சிருந்தான். ஜாக் உடனே அவர் பக்கத்துல போய் கத்தியை எடுத்து அந்த பிசுபிசுப்பான மாவுல இருந்து அவரை பிரிக்க ஆரம்பிச்சான். அதே நேரத்துல ராட்சசன் மசாலாவோட திரும்ப வர ஆரம்பிச்சான். இத பார்த்து ஜாக் வேகமா கத்திய கேப்டன் கிட்ட கொடுத்துட்டு அவன் ஒளிஞ்சுக்கிட்டான். நல்ல வேலையா ராட்சசனுக்கு எந்த சந்தேகமும் வரல. அவன் சில கூர்மையான குச்சிகளை எடுத்து கேப்டனோட கண்ணு முன்னாடியே பக்கத்துல இருந்த பன்றிக்குள்ள குத்துறான். அது வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்த பன்றி உடனே அமைதியாயிடுச்சு. இப்போ அடுத்தது கேப்டன் தான். ராட்சசன் இறக்கமே இல்லாம குத்துனா. ஆனா குறி கொஞ்சம் தப்பிடுச்சு. இல்லன்னா கேப்டனோட வம்சமே அழிஞ்சிருக்கும். இத பார்த்து கேப்டன் பயத்துல மயங்கிட்டான். அப்புறம் ராட்சசன் அவங்க எல்லாரையும் தூக்கி பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த அடுப்புக்குள்ள வச்சிட்டான். இப்போ அவங்களை காப்பாத்துற ஒரே ஆள் ஜாக் மட்டும்தான். இந்த நேரத்துல ஜாக் ஒரு இரும்பு ரிங்குக்கு மேல போய் சேர்ந்துட்டான். ராட்சசனுக்கு இதோட விவரம் கொஞ்சம் கூட தெரியல. அப்போ ராட்சசன் ஒரு கூர்மையான கத்தி எடுத்து நேரா இளவரசி பக்கத்துல போனான். அவன் லேட் பண்ணாம கைய உள்ள விட்டு இளவரசிய வெளியே எடுத்து டேபிள் மேல வச்சு வெட்டுறதுக்கு ரெடி ஆறான். ஆனா அப்போ ஜாக் திருட்டுத்தனமா பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கத்தியை எடுத்தான். இதை எதுவுமே தெரியாத ராட்சசன் இளவரசிய வெட்ட போனான். கரெக்டா அந்த டைம்ல ஜாக் கத்திய நேரா அவனோட முதுகு தண்டுல குத்திட்டான். வலியால ராட்சசன் கத்த ஆரம்பிச்சான். ஆனா ஜாக் கத்திய பலமா பிடிச்சிருந்தான். அப்போ ராட்சசன் கண்ட்ரோல் இல்லாம செவுத்துல போய் மோதி அங்கேயே செத்துட்டான். இத பார்த்து இளவரசியும் கேப்டனும் ஷாக் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த 3 பேரும் உடனே அந்த மேஜிக் கொடி பக்கத்துல போனாங்க. ஆனா அங்க ஏற்கனவே ராட்ரிக் அனுப்பின ஒரு ராட்சசன் காவலுக்கு இருந்தான். அப்போ ஜாக் மைண்ட்ல ஒரு விசித்திரமான ஐடியா வந்தது. அவன் ஒரு தேன் கூட்டை எடுத்துக்கிட்டு கேப்டனோட சேர்ந்து மெதுவா அந்த ராட்சசன் பக்கத்துல போனான். அப்புறம் கேப்டன் அந்த ராட்சசனோட ஹெல்மெட்டை தூக்கி ஜாக் தேன் கூட்டை அதுக்குள்ள போட்டான். ராட்சசன் இன்னும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். அதுக்கு தனக்கு என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் கூட ஐடியா இல்ல. ஜாக் தேன் கூட்டை உள்ள வச்ச உடனே கேப்டன் ஹெல்மெட்டை மூடிட்டாரு. அப்புறம் 2 பேரும் வேகமா ஓடி போய் பக்கத்துல இருந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல ராட்சசன் தேனீக்களோட கொட்டு தாங்க முடியாம அலறி அடிச்சுட்டு ஏந்திரிச்சான். வலியில துடிச்சு உடம்ப உதற ஆரம்பிச்சான். ஆனா எவ்வளவு துடிச்சானோ தேனீக்கள் அவ்வளோ அதிகமா அவனை அட்டாக் பண்ணிடுச்சு. பயத்துல ராட்சசன் அங்கிருந்த ஓட பார்த்தான். ஆனா வழுக்கி பாறையில மோதி அப்படியே உருண்டு பாறையோட விளிம்புக்கே வந்துட்டான். அவன் இப்போ விழப்போற மாதிரி இருந்தான். அப்போ திடீர்னு அவன் ஹெல்மெட்டை கழட்டினான். இத பார்த்து 3 பேரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு தேனி நேரா பறந்து வந்து ராட்சசனை பலமா கொட்டிடுச்சு. இதனால அவன் பேலன்ஸ் மிஸ் ஆகி நேரா கீழே விழுந்துட்டான். இத பார்த்து 3 பேரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ராட்சசனை இவ்வளோ ஈஸியா தோற்கடிச்சதை அவங்களால நம்பவே முடியல. இதுக்கப்புறம் 3 பேரும் உடனே அங்கிருந்து கிளம்பலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா கேப்டன் திடீர்னு நின்றாரு.
அவரு ரோட்ரி கிட்ட இருந்து கிரீடத்தை பறிக்கிறதுக்காக இங்கேயே இருக்கணும்னு சொல்றாரு. அதனால ஜாக் அவர்கிட்ட கத்திய கொடுத்துட்டு இளவரசியோட கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். அதே நேரத்துல அந்த ராட்சசன் கொடிகள்ல மோதி கடைசியா கீழே வந்து விழுந்தான். பயங்கரமான சத்தம் கேட்டு ராஜா உடனே அவரோட டென்ட்ல இருந்து வெளியே வந்தாரு. இந்த ஆபத்தான ராட்சசனை பார்த்து பயந்துட்டாரு. திடீர்னு ஊர் மக்களும் அங்க ஒன்னா கூடிட்டாங்க. அப்போ ராஜா இஷ்டம் இல்லாட்டியும் மக்களோட நம்பிக்கைக்காகவும் ராட்சசங்க இங்க வராம தடுக்கிறதுக்காகவும் ஒரு பெரிய முடிவு எடுத்தாரு. அவர் உடனே ஜெனரல் கிட்ட கொடிய வெட்ட சொல்லி ஆர்டர் பண்றாரு. வீரர்கள் வந்து பெரிய இரும்பு ஆணிகளை அந்த பெரிய கொடியில அடிச்சாங்க. அப்புறம் அதுல பலமான ஹூக்குகளை மாட்டி சில மாடு அப்புறம் குதிரையோட உதவியால இழுக்க ஆரம்பிச்சாங்க. மெதுவா அந்த பிரம்மாண்டமான செடி வேரோட அசைய ஆரம்பிக்குது. இதனால பக்கத்துல நின்ன வீரர்களுக்கு ஆபத்து வந்தது. அப்போ திடீர்னு நடுவுல இருந்த தடிமனான கொடியும் உடைய ஆரம்பிக்குது. மேல நின்ன வீரர்கள் கீழே விழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால சுத்தியும் ஒரே பரபரப்பா இருக்கு. அங்கிட்டு ஜாக்கும் இளவரசியும் கொடிகளோட உதவியால கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கீழே பார்த்த உடனே பயத்துல நடுங்கிட்டாங்க. ஏன்னா கொடி கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. எந்த நிமிஷமும் விழலாங்கிற நிலையில இருந்தது. அந்த நேரத்துல ஜாக் இளவரசிய பலமா பிடிச்சுக்கிட்டு வேகமா தொங்கிட்டு இருந்த ஒரு கிளைய பிடிச்சான். 2 பேரும் காத்துல ஊஞ்சல் அடிக்கிட்டே வேகமா கீழே விழுந்தாங்க. கடைசியில அவங்க கீழே விழுந்தப்போ அங்க இருந்த புல்வெளி அவங்களோட வேகத்தை குறிச்சுது. இதனால 2 பேரும் பத்திரமா தரையில வந்து சேர்ந்துட்டாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ரோட்ரிக் எல்லா ராட்சசங்களையும் ஒன்னா சேர்ந்து மனுஷங்க மேல அட்டாக் பண்ண ரெடி பண்றான். அப்போ அந்த 2 தலை ராட்சசனுக்கு மனுஷங்களோட வாசனை வந்தது. இதனால கேப்டன் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ரோட்ரிக் முன்னாடி வந்து கொடிய வளர்க்குற அந்த மேஜிக் விதைகளை எடுத்தான். ஆனா திடீர்னு கேப்டன் அவன் மேல பாஞ்சதால அந்த மேஜிக் விதைகளை பாறையிலேயே விழுந்துடுச்சு. ரோட்ரிக் நேரா கீழே இருந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான். ரோட்ரிக் பயத்துல ராட்சசங்களை கூப்பிட ஆரம்பிச்சான். ஆனா கேப்டன் அவன் முன்னாடி சண்டை போட்டு ரெடியா நின்னுகிட்டு இருந்தாரு. இப்போ 2 தலை ராட்சசன் மத்த ராட்சசங்க கிட்ட அவனை வெளியே எடுக்க சொன்னான். ராட்சசங்க பாறைகளை உடைக்க ஆரம்பிச்சாங்க. கீழே கேப்டனுக்கும் ரோட்ரிக்கும் நடுவுல சண்டை ஆரம்பிச்சுது. ரோட்ரிக் தன்னோட நீளமான கத்தியால கேப்டனை கீழே தள்ளினான். அவரோட ஆயுதமும் தூரம் போய் விழுந்துச்சு. இதுக்கப்புறம் அவன் சான்ஸ் கிடைச்ச உடனே தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா கேப்டன் எப்படியோ அவனோட வாளை தடுத்துட்டாரு. 2 பேருக்கும் நடுவுல பல பரீட்சை நடக்குது. சீக்கிரமாவே கேப்டன் பலவீனமாக ஆரம்பிச்சிட்டாரு. ரோட்ரிக் அவரை தண்ணிக்குள்ள அமுக்குனான். அப்போ திடீர்னு அவரோட பார்வை தனக்கு முன்னாடி மிதந்து வந்த கத்தி மேல பட்டது. கேப்டன் சரியான நேரத்துல அதை வாயால கவ்வி உடனே ரோட்ரிக்கோட முகத்துல குத்திட்டாரு. திடீர்னு நடந்த அந்த அட்டாக்கால ரோட்ரிக் பயங்கரமா கோபம் ஆயிட்டான். அவன் தன்னோட ஆயுதத்தால கேப்டனை பின்னாடி தள்ளினான். கேப்டன் வேற வழி இல்லாம பின்னாடி போயிட்டே இருந்தாரு. கடைசியில விளிம்புக்கே வந்துட்டாரு. அப்ப ரோட்ரிக் அவரை ஒரு உதவிட்டு கீழே தள்ளினான். அந்த கேப்டன் எப்படியோ பாறைகளை பிடிச்சுக்கிட்டாரு. ரோட்ரிக் கத்தியால அவரோட கைகளை குத்த பார்த்தான். அவர் கை நழுவி கீழே விழணும்னு இது செய்யறான். ஆனா அவன் கேப்டனோட பலத்தை தப்பா எடை போட்டுட்டான். அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண போனப்போ கேப்டன் அவனோட ஆயுதத்தையே பிடிச்சி அவனோட கால்ல குத்திட்டாரு. வலியால ரோட்ரிக் கத்த ஆரம்பிச்சான். இந்த கேப்பை பயன்படுத்தி கேப்டன் கத்திய ரோட்ரிக் வயிற்றுலயே குத்திட்டாரு. திடீர்னு நடந்த அட்டாக்ல ரோட்ரிக் அங்கேயே செத்துட்டான். அவன் செத்த உடனே அந்த கிரீடத்தோட மேஜிக் சக்தியும் முடிவுக்கு வந்துருச்சு. கேப்டன் எப்படியோ மேல ஏறி வந்து கிரீடத்தை எடுக்க முன்னாடி போனாரு. ஆனா அப்போ மேல இருந்த குகை உடைஞ்சி 2 தலை ராட்சசன் அவருக்கு முன்னாடியே கிரீடத்தை எடுத்துட்டான். அவன் கிரீடத்தை தன்னோட விரல்ல மாட்டிக்கிட்டு தன்னை ஒரு புது ராஜாவா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டான். கிரீடத்தை மாட்டின உடனே அவனோட பவர் திரும்ப வந்துருச்சு. இத பார்த்த மத்த ராட்சசங்களும் முட்டி போட்டாங்க. அப்போ கேப்டன் பார்த்தாரு, பூமிக்கு போற அந்த ஒரே ஒரு கொடி இப்ப எந்நேரமும் உடைஞ்சு கீழே விழலான்னு. அதனால அவரு லேட் பண்ணாம நேரா கொடி மேல குதிச்சிட்டாரு. கொடி வேகமா கோட்டையை நோக்கி போயிட்டு இருந்தது. கேப்டன் சரியான டைம் யூஸ் பண்ணி நேரா தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாரு. 2 தலை ராட்சசன் மனுஷங்களோட உலகத்துக்கு போற வழியை உடைச்சதை பார்த்து கோபத்துல கத்துறான். அப்போ திடீர்னு அவனோட சின்ன தலை தரையில கிடந்த அந்த மேஜிக் பேக் மேல கை காமிச்சது. அதுல மேஜிக் விதைகள் இருந்தது. இதை பார்த்து அவன் சந்தோஷத்துல துள்றான். அவன் உடனே ஒரு ஊதி அந்த விதைகளை தண்ணிக்குள்ள போட்டான். விதைகள் தண்ணியில பட்ட உடனே வளர ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே தரையை கிழிச்சிட்டு 4 பிரம்மாண்டமான கொடிகள் வெளியே வந்தது. இதுக்கப்புறம் 2 தலை ராட்சசன் சத்தமா ஆர்டர் பண்ணான். எல்லா ராட்சசங்களும் அந்த கொடிமலை ஏறி மனுஷங்களோட உலகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கடைசி நிமிஷத்துல 2 தலை ராட்சசனும் குதிச்சான். அவன் கொடிகள் வழியா வழுக்கிக்கிட்டே தரையை நோக்கி வர ஆரம்பிச்சான்.
அந்த நேரத்துல ஜாக் குதிரைக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தான். எல்லா ராட்சசங்களும் வேகமா கீழே வந்துட்டு இருக்கிறத பார்த்தான். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அவன் குதிரை மேல ஏறி ராஜாவுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு கிளம்பினான். அங்கிட்டு ராஜாவோட படை ரிலாக்ஸா கோட்டையை நோக்கி போயிட்டு இருந்தது. அப்போ ஜாக் கண்ணுல அந்த படைய பாத்துட்டான். அவன் சத்தமா ராட்சசங்க வராங்கன்னு கத்துனான். ஆனா ராஜாவுக்கு அப்பவும் எதுவும் புரியல. அப்போ பின்னாடி இருந்த காட்டுக்குள்ள இருந்து திடீர்னு நிறைய ராட்சசங்க வெளியே வந்துட்டாங்க. அவங்க போற இடமெல்லாம் எல்லாரையும் தரமட்டம் ஆக்குறாங்க. யாராலையும் அவங்களை தடுக்கவே முடியல. குதிரை மேல போயிட்டு இருந்தவங்கள கூட அவங்க வேகத்துக்கு தப்பிக்க முடியல. இந்த நேரத்துல மனுஷங்க அவங்க முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க. அப்போ ஒரு ரவுண்டு ஃபேஸா இருக்கிற ஒரு ராட்சசன் பக்கத்துல இருந்த விண்மில்லோட ரெக்கைய உடைச்சு இளவரசி மேல எரிஞ்சான். அது தரையில விழுந்த உடனே எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. ராஜாவோட கிரீடமும் கீழே விழுந்தது. அங்கிட்டு கோட்டையில இருந்த வீரர்கள் ராஜாவோட படை வர்றத பார்த்தாங்க. அவங்க உடனே உள்ள போருக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கேப்டன் உடனே எல்லா வீரர்களோட உதவியால அகழியில எண்ணெயை ஊத்த சொன்னாரு. எதிரிகளை தடுக்கிறதுக்காக தான் இது செய்யறாரு. ராஜாவோட படை கோட்டை பக்கத்துல வந்த உடனே அவர் அம்பையை சொல்லி ஆர்டர் கொடுக்கறாரு. பாக்குறதுக்குள்ள 100கணக்கான எரியிற அம்புகள் எதிரிகள் மேல பாஞ்சிச்சு. இந்த அம்புகள் எண்ணெய் மேல பட்ட உடனே சுத்தியும் நெருப்பு பத்தி எரியுது. இந்த கேப்ல ராஜாவோட படை பத்திரமா கோட்டைக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. இளவரசி பத்திரமா இருக்கிறத பார்த்து கேப்டன் உடனே கோட்டை கதவுகளை மூட சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல ஜாக் இன்னும் வெளியவே தான் இருந்தான். ராட்சசங்க அவனை துரத்திட்டு இருந்தாங்க. கோட்டை கதவு மூட போற அந்த நேரத்துல ஜாக் பயந்துட்டான். ஆனா கடைசி நிமிஷத்துல அவன் குதிரையோட குதிச்சு உள்ள வந்துட்டான். ஆனா அவனுக்கு பின்னாடியே அந்த 2 தலை ராட்சசனும் கதவு மேல ஏறி வந்தான். அப்போ கேப்டன் அவன் மேல அட்டாக் பண்ண அவன் நேரா எரியிற நெருப்புக்குள்ள விழுந்தான். சீக்கிரமாவே நெருப்பு அவனை முழுசா சூழ்ந்துருச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவனோட சொந்த ஆளுங்க கூட அவனை காப்பாத்த வரல. சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அங்க மனுஷங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பெரிய இரும்பு மணி வேகமா கோட்டை மேல வந்து விழுந்தது. அது செவத்தை உடைச்சுக்கிட்டு நேரா கீழே விழுந்துருச்சு. யாரும் எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள திடீர்னு போர்க்கள சத்தம் கேட்டுருச்சு. அப்போ 2 பெரிய இரும்பு ஹூக்குகள் கோட்டை கதவை நோக்கி வீச அது ராட்சசங்க பலமா இழுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மனுஷங்களுக்கும் ராட்சசங்களுக்கும் நடுவுல இழுபறி சண்டை நடக்குது. உண்மை இல்ல, இதெல்லாம் அந்த ரவுண்டு மூஞ்சி ராட்சசனோட பிளான் தான். அவன் இன்னும் நிறைய ராட்சசங்களை கூப்பிட்டு கோட்டை கதவை உடைக்க சொல்றான். உள்ள இருந்த நிலைமைய முழுக்க பரபரப்பா மாறிடுச்சு. இளவரசி ஜாக்க கூட்டிக்கிட்டு கோட்டையோட உள்பக்கமா ஓடுறா. அங்க இருந்த வயசான ராஜா எல்லா வீரர்களுக்கும் கிராஸ்போ யூஸ் பண்ண ராட்சசங்களை தடுக்க சொல்றாரு. சீக்கிரமாவே இன்னும் நிறைய ராட்சசங்க வந்து முழு பலத்தோட இழுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கேப்டனோட ஆர்டர் படி வீரர்கள் நிறைய கிராஸ்போவுக்குள்ள விட்டாங்க. அது நேரா மரக்கதவுல போய் குத்துச்சு. குறி கரெக்டா பட்ட உடனே வீரர் அந்த வண்டிகளை பின்னாடி இழுக்க ஆரம்பிச்சாங்க. கோட்டை படை தனித்தனி குரூப்பா பிரிஞ்சது. ராஜாவும் ஹெல்ப்புக்கு வந்தாரு. அவரு கேப்டன் கிட்ட ராட்சசங்களோட பலவீனம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே வானத்துல இருந்து ஒரு எரியிற மரம் விழுந்து வீரர்களை சிதறடிச்சுது. அடுத்த நிமிஷமே நிறைய எரியிற மரங்கள் வீரர்கள் மேல விழுந்ததால அவங்களோட பிடி தளர்ந்தது. சீக்கிரமாவே கதவு உடைஞ்சிரும் போல இருந்தது. அப்ப இளவரசி ஜாக்க கூட்டிட்டு கோட்டைக்குள்ள போனா. ஆனா திடீர்னு ஒரு பயங்கரமான கர்ஜனை, தரையில ஏற்பட்ட வெடிப்பு அவங்க கவனத்தை திருப்பிடுச்சு. பயத்துல 2 பேரும் பின்னாடி போனாங்க. சில பாறைகள் மேல பறந்தது. கீழே இருந்து திடீர்னு 2 பிரம்மாண்டமான கைகள் வெளியே வந்துச்சு. இது வேற யாரும் இல்ல, அந்த 2 தலை ராட்சசன் தான். அவன் நெருப்புல விழுந்ததும் தப்பிச்சிட்டான். ஏன்னா தண்ணி அடியில இருந்ததால நெருப்பு அவனை ஒண்ணுமே பண்ணல. அவன் சீவர் வழியா சத்தமே இல்லாம கோட்டைக்குள்ள வந்துட்டான். திடீர்னு அவனுக்கு இளவரசியோட ராயல் வாசனை தெரிஞ்சது. ஜாக் பயத்தோட போர்வைய விலக்கி பார்த்தான். ராட்சசனோட பார்வை இன்னும் அவங்க மேல படல. ஆனா இப்போ கோபத்துல ராட்சசன் பக்கத்துல இருந்த கண்ணாடியை உடைச்சான். பயத்துல போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருந்த 2 பேரும் நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ராட்சசன் நேரா மேல இருந்து அவங்கள பார்த்துட்டான். ஜாக் முழு பலத்தை போட்டு உடனே இளவரசிய பிடிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனா ராட்சசன் தொடர்ந்து அவங்கள துரத்துறான். வேற வழி இல்லாதால 2 பேரும் 2வது மாடிக்கு ஓடுறாங்க. ஆனா திடீர்னு ஒரு கை சைட்ல இருந்து வெளியே வந்து இளவரசிய பிடிச்சிக்கிச்சு. ஜாக் பக்கத்துல இருந்த கோடாரி எடுத்து லேட் பண்ணாம நேரா அவனோட கை மேல அட்டாக் பண்ணான். ஆனா ராட்சசன் இன்னொரு கையால அவனை பிடிச்சுக்கிட்டான். சின்ன தலை ஜாக்க பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்குது. அப்ப ஜாக் கோபத்துல நேரா கோடாரியால அடிச்சு அவனோட ஹெல்மெட்டை உடைச்சிட்டான். கோபத்துல ராட்சசன் தன்னோட பெரிய வாயை திறந்தான். கரெக்டா அந்த
டைம்ல ஜாக் லாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருந்த மேஜிக் விதைகளை எடுத்து நேரா அவனோட வாய்க்குள்ள எரிஞ்சிட்டான். மேஜிக் விதை நேரா அவனோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இதனால ரெண்டு தலை ராட்சசனுக்கு திடீர்னு ஏதோ தப்பா தெரிய அவன் உடனே ரெண்டு பேரையும் தரையில தூக்கி போட்டான். அப்போ திடீர்னு ஒரு கொடி அவனோட உடம்புல இருந்தே வெளியே வந்தது. இதை பார்த்து ரெண்டு பேரும் பயந்து பின்னாடி போறாங்க. திடீர்னு நிறைய கொடிகள் முழு வேகத்துல அவனோட உடம்ப கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தது. இதனால அந்த ஹால் முழுக்க அப்படியே தரமட்டம் ஆயிடுச்சு. திடீர்னு ராஜாவோட கிரீடத்தை மாட்டியிருந்த அந்த ராட்சசனோட கையும் ஜாக் பக்கத்துல வந்து விழுந்துருச்சு. அங்கிட்டு வெளியே இருந்த வீரர்கள் இன்னும் ராட்சசங்களை தடுக்கிறதுலயே பிஸியா இருக்காங்க. ஆனா அந்த ரவுண்ட் ஃபேஸ் ராட்சசனோட ஒரு சத்தத்துல எல்லா ராட்சசங்களும் மெதுவா பின்னாடி போய் வீரர்களை ஒருத்தர் கீழே தள்ளினாங்க. கோட்டை கதவை மெதுவா திறக்குது. கேப்டன் உடனே வீரர்கள் கிட்ட இரும்பு கதவை மூட சொல்றாரு. கரெக்டா அந்த டைம்ல ரவுண்ட் ஃபேஸ் ராட்சசன் அவனோட கூட்டாளிகளோட பணியில இருந்து மெதுவா வெளியே வந்தான். ஆனா அந்த இரும்பு கதவால அவனை ரொம்ப நேரம் தடுக்க முடியல. அவன் ஒரே அடியில கதவை உடைச்சிட்டான். அப்போ அந்த ராட்சசன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சான். அங்க நின்னுட்டு இருந்த டேஸ்டி வீரர்களை பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியானாங்க. ராட்சசங்க அட்டாக் பண்ண போன அந்த நேரத்துல பின்னாடி இருந்த திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லா ராட்சசங்களோட கவனமும் அங்க போச்சு. ராட்சசன் கூட்டத்துல உன்னிப்பா பார்த்தான். திடீர்னு அவனோட ஆயுதம் கீழே போட்டுட்டான். இதை பார்த்து மத்த ராட்சசங்களும் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு எல்லா மனுஷங்களுக்கும் முன்னாடி அப்படியே முட்டி போட்டு உட்கார்ந்துட்டாங்க. என்னடா இதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஜாக் அந்த கிரீடத்தை போட்டுட்டு இருக்கான். அவன் தான் இனிமேல் ராஜாவா இருக்க போறான். இதோட இந்த கதை முடியுது.